தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும். உங்களை விட்டு விலகி இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்திக் கொள்வீர்கள். அதிகமான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். செய்தொழில் வளர்ச்சி உண்டாகும். பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். அதே நேரம் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் ஆகாரம் உட்கொண்டு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்தாலே போதும். நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். நண்பர்களிடம் கோவப்படாமல் நடந்து கொண்டு அவர்களின் உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் மனதில் சிலரது போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீர்கள். எப்போதோ உங்களுக்கு உதவியவர்களுக்கு நீங்கள் உதவும் காலகட்டம் இது. சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்படுவீர்கள். புதிய உறவுகள் மலரும். அவர்கள் உங்கள் செயல்களுக்கு அரணாக திகழ்வார்கள். சிலர் புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவார்கள். வருமானம் பெருகும். இதனால் புதிய சேமிப்பு திட்டங்களிலும் ஈடுபடுவீர்கள். அதே நேரம் எவரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அனைத்து விஷயங்களையும் நல்ல கண்ணோட்டத்துடன் காண்பீர்கள். பங்கு வர்த்தகத்தில் லாபம் குமியும். அந்த லாபத்தை எதிர்காலத்திற்காக சேமிப்பீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தந்தை வழியில் சில அனுகூலங்களை காண்பீர்கள். உங்களை எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். எதிர்பாராத இடங்களிலிருந்து தொழிலில் பணவரவு உண்டாகும். மனதில் அமைதி நிலவும். நிம்மதியான உறக்கம் வரும். உடல் உபாதைகள் முழுமையாக தெரிந்துவிடும். குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. வெளியூரில் இருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக சிந்தையுடன் வாழ்க்கையை நடத்துவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். ஊதியமும் உயரும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவார்கள். அலுவலகத்தில் சிறப்பான பயிற்சிகளை கற்றிருந்து வெற்றியடைவீர்கள். வியாபாரிகள் போட்டியாளர்களின் தரைக்கற்களை கடக்க சற்று போராட வேண்டியது இருக்கும். கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படும் குளறுபடிகளை தவிர்க்கலாம். பண விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டும். சுகத்தை மறந்து கடினமாக உழைக்க வேண்டும். அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள். தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வார்கள். அதனால் கோபப்படாமல் விவேகத்துடன் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்லவும். மற்றபடி சமுதாயத்திற்கு பயன்படும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடைவீர்கள். பெண்மணிகள் குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் தெளிவான மனதுடன் படித்து நல்ல மதிப்பெண்களை அடைய வேண்டும். பரிகாரம்: வில்வ இலைகளால் சிவன் வழிபாடு.